இதுல ஏதோ எழுதியிருக்கு. யார் எழுதுனது? எங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது. ஓ, உங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. அப்பான்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ உங்க அப்பா கிட்ட போய் பேசலாம்ல. அவருக்கு இப்ப என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஓ, அந்த அளவுக்கு கோவக்காரரா இருக்காரா? எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, அம்மா எப்போ வருவாங்க? வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள திரும்ப வேலைக்கு வர சொல்லணும். நான் சொன்னா கேட்பாங்களான்னு தெரியல. கஷ்டம்தான், ஆனாலும் நீங்க பேசி பாருங்க. அவங்க தான் என் மேல கோவத்துல இருக்காங்களே. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? ஐடியாவா? என்ன ஐடியா? எங்க அம்மாவுக்கு உங்க மேல இருக்க கோவம் போகணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி. அதனால இப்ப அவங்க வந்ததும் நார்மலா பேசுற மாதிரியே பேசிட்டு இருங்க. அவங்களும் உங்க கூட சண்டை போடுற மாதிரியே பேசுவாங்க. அந்த டைம்ல நீங்க நெஞ்ச பிடிச்சு அப்படியே மயங்கி விழுற மாதிரி நடிச்சீங்கன்னு வைங்க. உடனே எங்க அம்மாக்கு உங்க மேல இருக்க கோவம் எல்லாம் போய் இறக்கம் வந்துரும். ஐடியாலாம் ஓகே தான். ஆனா ஏற்கனவே ஒரு தடவை பிராங்க் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். இப்போ மறுபடியும் பண்ணா உங்க அம்மாவுக்கு திரும்பவும் கோவம் வராதா? நீங்க ஏன் பிராங்க்னு சொல்றீங்க? அப்படியே உண்மை மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். என்னடி தெரியும் உனக்கு என்ன பத்தி?